என்ன இவ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படி என்னதான் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை கோவப்பட்டு ஏதாவது நடந்திருக்குமோ? அதெல்லாம் என் தம்பி பாத்துக்கிடுவான். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? அதுக்கு இல்ல ஆனந்த், போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்களேன். என்ன பார்க்க சொல்ற? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்கள போய் பார்க்க சொல்ற? அவங்க பேசி சமாதானம் ஆயிருப்பாங்க. நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? சமாதானமா? அவரை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. இப்பெல்லாம் எப்படி சமாதானம் ஆக முடியும்? மலர், ஷண்மு என்னாச்சு? அவர்கிட்ட பேசுனியா? ஏண்டி எல்லாமே உன் வேலை தானா? கொஞ்சமாச்சும் அறிவில்லை உனக்கு? நான் தான் அவர் மூஞ்சியை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன திட்டம் போட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்க நீ? ஷண்மு, நீ என்ன சொல்ற? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன எல்லாம் உன் வேலை தானே? பாலாவும் நானும் மீட் பண்ணணும், அதுக்காக தானே என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்க. என்னடா நல்லவ மாதிரி பேசி ஆனந்த் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றியேன்ட்டு பார்த்தேன். இப்பதானே தெரியுது நீ எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்ட்டு. என்ன சொல்ற? மலருக்கு எதுவும் தெரியாது. ஆனந்த், நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. எல்லாம் உங்க தூண்டுதல்னாலதான் மலர் இப்படி பண்ணிருப்பா. இல்லைன்னா மலருக்கு பாலாவை பிடிக்கவே செய்யாது. பாலானால எரிஞ்சுதான் விழுவா. இப்ப திடீர்னு இங்க கூட்டிட்டு வந்து பாலாவும் கரெக்டா வர்றான்னா என்ன அர்த்தம் அதுக்கு? வாடா பாலா, என்னடா ஆச்சு? ஏன் இவ இப்படி கோவப்படுறா? நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன், ஆனா இவ சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. ஷண்மு, அடிச்சி கையெடு. என்ன ஷண்மு, என் மேல எதுக்கு உனக்கு இப்படி கோவம்? நீ அன்னைக்கு எங்க அம்மாவை அடிச்சது தப்பு தானே? அதனாலதான் நான் உன்னை வார்த்தையால தானே சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே போன்ட்டு. நீ போயிட்டனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தூரப்படா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பியா? என் ஃபேமிலியை விட்டுட்டு நான் உன் கூட பின்னாடி வருவேனா? நீ கடைசியில் உங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போவியா? இல்ல இல்ல, இங்க பாரு, அங்க என்ன நடந்துச்சுன்ட்டு உங்க அம்மாக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நான் அவங்கள அடிச்சனா இல்லையாங்கிறது எங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் தெரியும். அவங்க பொய் சொல்லியிருப்பாங்கங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட வரலன்னா நீ எப்படி என்ன லவ் பண்ணிருக்க முடியும்? சாரி ஷண்மு, எங்க அம்மா அழுததை பார்த்து நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசினேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத ப்ளீஸ் ஷண்மு. உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். இங்க பாரு மலர், இனி என்கிட்ட நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான். ஷண்மு, பாலா, என்ன இதெல்லாம்? அவ ஏன் மேல கோவப்பட்டுட்டு போறா? அங்க இங்க வர்றோன்ட்டு உங்ககிட்ட யாரு சொன்னா? இல்லைங்க, நான் தச்சியில தான் வந்தேன். சும்மா பெரியப்பாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க வர்றீங்கன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. நானே வந்து ரொம்ப ஷாக்ல தான் இருந்தேன். என்னடா இது ஷண்மு வந்திருக்காளன்ட்டு. சரி, எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அவளை சமாதானப்படுத்தலான்னு தான் நினைச்சு போய் பேசினேன். ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அது எப்படி அவ புரிஞ்சுப்பா? உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கீங்க. ஆனா அவ எங்க அம்மாவே விட்டுட்டு உங்க கூட வந்தவ. நீங்க என்னன்னு பார்த்தா உங்களை பெக்காத அம்மாக்கா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் பண்ணது தப்பு தான். ஷண்முக்கு கொஞ்சம் புரிய வைக்கலான்னு தான் பாக்குறேன், ஆனா முடிய மாட்டேங்கி. சரி விடு, ஷண்மு எங்க போயிட போறா? எப்பனாலும் உன்னை புரிஞ்சுப்பா. நான் தான் தேவையில்லாம இடையில வந்து உங்களோட நிம்மதியை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீங்களாவது சந்தோஷமா இருங்க, நான் போறேன். ஏய் பாலா, பாலா நில்லுடா. பாலா, என்னதான் நடக்குது? சரி, நீ உன் தங்கச்சி முதல்ல போய் சமாதானப்படுத்து. அதை விட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருக்க. அட ஆமால்ல, சரி நான் வர்றேன். சரி கிளம்பு. ஷண்மு, நிக்கிறியா எப்படி? பின்னாடியே வந்துட்டே இருக்கணுமா துரத்தி? எதுக்கு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? ஓ வழியை பார்த்துட்டு போ. எட்டி நில்லு, அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் உன்கிட்ட. இதுக்கு மேல நீ என்னத்தையும் சொல்ல போற? ஒன்னும் சொல்ல வேணாம். அக்கான்ட்டு நம்பி வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்ப நிக்கிறியா எப்படி நீ? என்ன இப்ப எதுக்கு கையை பிடிச்சிருத்த? இங்க பாரு ஷண்மு, பாலா அங்க வருவாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. நீ வேற, பாலா வந்தது எனக்கே ஷாக் தான். நீ என்னன்னு பார்த்தா நான் உன்னை அதுக்குன்னு தான் கூட்டிட்டு போனேன்ட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் நம்ம உட்காந்து பேசல தானே பாலா வந்தார். அப்படி இருக்கையில் நான் அப்பா கிட்ட வேற ஏதாவது பேசியிருக்கலாம்ல. எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்? எனக்கு தேவையான விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். பாலா அங்கே வரணும், நீயும் பாலாவும் மீட் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் சேரணும்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது. நல்லா பார்த்தா எனக்கு பாலாவை பிடிக்கவே செய்யாது. அப்படி இருக்கையில் நான் எதுக்கு ஆசைப்பட போகிறேன்? அப்போது உண்மையிலே உனக்கு தெரியாதா அவர் வர்றது? எனக்கு எப்படிடி தெரியும்? நான் ஆனந்துக்கே சொல்லாமல் வந்திருக்கேன். அப்படி இருக்கையில் பாலா வர்றது எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அப்போ பாலா எப்படி அங்கே வந்தார்? எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை ஏதாவது கம்யூனிகேஷனாக இருக்கும். சும்மா நிறுத்துறியா? நீ அவர் மேலே எப்படி கோவப்படுற? இங்கே பாரு, என்கிட்ட யாராச்சும் ஏதாவது சின்ன விஷயத்துக்கு ஏதாவது சண்டை போட்டாலே நான் எப்படி மாறுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவர் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கல நான் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? அவரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. நீ கூட தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண, உன்னை மன்னிச்சு நாங்கள் ஏற்றுக்கிடல. என்ன குத்தி காட்டுறியா? அப்படியெல்லாம் இல்லை, சொல்கிறேன். நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ண உன்னையே நாங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கோம் சரின்னுட்டு. அப்படின்னு பார்த்தா பாலா ஏதோ ஒரு சின்ன வார்த்தை தானே சொல்லியிருக்காரு. நீ இவ்வளோ டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல.
இங்க பாரு மலர், அது எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, அது உன் இஷ்டம், நான் தலையிடல தான். ஆமா, பாலா ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. அது நல்லா தெரியுதுடி மூஞ்சியை பார்த்தாலே. அவங்க அம்மா தான் திமிரெடுத்து பண்றாங்கன்னா நீ அவங்க அம்மாவுக்கு ஒரு படி இடம் கொடுத்துட்டு தானே வெளியே வந்திருக்க. அதனால என்ன, அவங்க அம்மாவால் ஒன்றையும் கழட்ட முடியாது. அப்படியா? இப்போ பாரு, நீ ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கையில அந்த பொண்ணு பாலா கூட சுற்றிட்டு இருக்கும். நீயோ வீட்டை விட்டு வந்து இவ்வளோ நாளாச்சு. அப்போ அந்த பொண்ணு உன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட தானே செய்யும். அந்த பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்ட்டு நீ ஏற்கனவே சொல்லியிருக்க. அப்படி இருக்கையில் உனக்கு இது ஒரு சான்ஸ், அதை நீ பயன்படுத்திக்கிடணும். பாலாவே உன்கிட்ட வந்து பேசுறாருனா நீ கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும். அப்போ தான் நீ திருப்பியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். இல்லைனா உன் வாழ்க்கை போயிட்டுனா அப்புறம் வந்து ஐயோ அம்மாட்டு கத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. இங்கே பாரு, பாலா எனக்கு துரோகம் ஒரு நாளும் பண்ண மாட்டாரு, அது எனக்கு நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட கோபமா இருக்கனே தவிர அவர் என்னை பிரியலாம் மாட்டாரு. அவர் கூட எப்போ சேரணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. ஓ அது சரி, அவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன். இல்லை மலர், அவர் பண்ண தப்ப அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான், அதுவே பழகிடும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு இல்லடி, அவருக்கு நீ தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் அங்கே இருக்கவங்க யாரும் கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஆனந்த் கூட என்கிட்ட அப்படி தான் சொன்னார். பேசாம நீ அந்த வீட்டில் இருந்துட்டு பாலாட கோவப்பட்டுட்டே இருக்க வேண்டின. என்ன சொல்ற நீ? பாலா அப்படிலாம் பண்ண சான்ஸே இல்லை. பாலா பண்ண சான்ஸ் இல்லை. அவங்க உன் பாலா மனசை மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குல்ல. சும்மா இருந்தவள அடிச்சு சொல்லி உன்னை வீட்டை விட்டே வெளியே துரத்துனவங்க பாலா மனசை மாத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிற? நீ என்ன மலர் பயம் காட்டுற? பயம்லாம் காட்டல, ரியாலிட்டியை எடுத்து சொல்றேன். நீ அந்த வீட்டுக்கு போறதுதான் நல்லது. இல்லடி, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அப்புறம் உன் இஷ்டம். இல்லை இல்லை, எனக்கும் கொஞ்சம் யோசனை இருக்குது, பார்த்துக்கிடலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த வீட்டுக்கு போ. அந்த வீட்டில் இருந்துட்டு அவங்களோட தப்பை பாலாக்கு எடுத்துக்காட்டு. அதான் ஒரு புத்திசாலியான பொண்ணு எடுக்கிற முடிவு. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒளிஞ்சு கிடக்கிறதுலாம் அப்படி கிடையாது. என்ன அப்போ புத்திசாலி இல்லைங்கிறியா? முட்டாளாக இருக்காதன்னு சொல்கிறேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் சொல்கிறத எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன் கையில் தான் இருக்குது. என்ன மலர் கன்ஃபியூஸ் பண்ணுற? நானே ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன், இதில் நீ வேற. பாலா பண்ணது தப்பு தான். அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறேன். சும்மாலாம் அவரை மன்னிச்சு விட முடியாது. என்கிட்ட யாராவது சும்மா ஏதாவது ஒன்று கோவமாக பேசினாலே நான் அப்படி பண்ணுவேன் அவங்களுக்கு. இதில் வேற என்னை வீட்டை விட்டே அவர் வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில் அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியும்? இங்கே பாரு சண்முக, நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது இந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது. இப்போவும் ஈகோ தான் தடுக்குதுன்னு நின்னுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை போயிடும். சும்மா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என் மனசை மாற்ற தானே இங்கே வந்தேன். எல்லாம் ஆனந்தும் பாலாவும் சேர்ந்து எடுக்கிற திட்டம் தான் இதெல்லாம். உன்கிட்ட இப்படிலாம் சொன்னோம்னா நீ அந்த வீட்டுக்கு போவேன். அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் நானும் வருவேன், என்னையும் பாலாவையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தான் திட்டம் போட்டிருக்காங்க. லூஸ் மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்காத. உன்னெல்லாம் திருத்த முடியாது. கிளம்பு, வீட்டுக்கு போவோம், அம்மா தேடிட்டு இருப்பாங்க. இவ திருந்த மாட்டா. என்னமே செய்றா அவ வாழ்க்கை. முதல்ல இப்படிதான் அவசரப்பட்டு முடிவெடுத்தா. காலேஜ் போகிற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னன்னு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட போக மாட்டேன்ட்டு இங்கே வந்துருக்கா. இவ எப்போ திருந்த போகிறாளோ தெரியல.